சரி. யாருக்கு முதல்ல பேர் மாத்துற எண்ணம் ஃபர்ஸ்ட்டு எட்டி பார்க்கும் அப்டின்னா, ஒருத்தருக்கு புதன் திசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ, இது ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா லைஃப்ல முதல்ல நம்ம பேர மாத்துனா என்னங்கிற ஒரு யோசனை வரும். பேர மாத்தி தான் பார்க்கலாமே! நம்மளோட ஏதோ ஒரு அடையாளத்தில மாத்தி பார்க்கலாம் அப்டின்னு முதல்ல தோணும். அதில ரொம்ப முக்கியமானது பேர மாத்தி பார்க்கலாம். சில பேரு ஷர்ட் போடுறவங்க ஜிப்பா போட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு அடையாளத்த மாத்துவாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்க அடுத்து வேஷ்டிக்கு மாறுவாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு அடையாளத்த மாத்துவாங்க. குறிப்பா அவங்களுக்கு எந்த அடையாளத்த மாத்துறாங்களோ இல்லையோ, பேர மாத்தலான்ற ஒரு யோசனை இந்த புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரத்துல வரும். சரி. ஒருத்தருக்கு பேர மாத்தணும்னு நம்ம முடிவு பண்றோம். அவங்களுக்கு முதல்ல புதன் தசை நடக்குதான்னு பார்க்கணும். அப்படி புதன் தசை நடக்கிறவங்களுக்கோ, புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கோ, புதன் அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பேர் மாற்றம் குடுத்தா உடனே வேலை செய்யும். சில பேர் பேர மாத்திட்டு எனக்கு ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியலையே, எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியலையே அப்படின்னு சொல்றவங்கள, இந்த புதன் புத்தியில, புதன் அந்தரத்தில பேர் மாத்தி பாருங்க. உடனே குயிக்கா அந்த ரியாக்ஷன் தெரியும். அத நீங்க சரியா மாத்திக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா ரியாக்ஷன் குயிக்கா தெரியும். ஏதாவது ஒரு சரியான நம்பர்ல இல்லாம மாத்திக்கிட்டீங்கனாலும், அந்த ரியாக்ஷன் ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ இது இது வந்து வைஸ் வெர்சா. இது 2த்தையும் கொஞ்சம் கவனமா நம்ம கொண்டுட்டு போணும். அப்போ நம்மளோட ரெகுலர் லைஃப்ல இத எப்படி பயன்படுத்திக்கலாம்? முதல்ல நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்புட்ன்னா, உங்க செல்ஃபோன் நம்பர சரியா வச்சுக்கங்கன்னுவேன். ஏன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளோட செல்ஃபோன் நம்பர் தான். 2வது இது நம்மளால சூஸ் பண்ண முடியும். மத்த விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா, செல்ஃபோன் நம்பர நம்மளால சரிவர நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்படி ஒரு செல்ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்க முடியும்.